இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் வந்து எப்படி வந்து விக்ஸ் ஆல்ஸ் மாதிரி டேஸ்ட் அதிலிருந்து வராமல் சிக்கன் குழம்பு மாதிரி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு திருக்கை மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பீஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் மாதிரியே கட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கடலை மாவு போட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா கண்டிப்பாக சேருங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா அரை உப்பாக போடுங்க, ஏன்னா குழம்புல கொஞ்சம் உப்பு போடுவோம். ஸோ இதில் அரை உப்பாக போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறீங்க. சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சிட்டுக்கோங்க. லெமன் வந்து பிழிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் மஞ்சத்தூள் சேர்க்கணும். அதை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் வந்து பைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, அதாவது மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மணப்பெண் சமையல் வீடியோ ஓடிட்டே இருக்கும் போது அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் போது நீங்கள் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தன்னாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பட்டை கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் போட தெகட்டிடும். ஸோ அது தேவையில்லை. இப்போ வந்து ஒரு 1.5 கை அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு அரை கை அளவுக்கு கருவேப்பிலை நல்லா உருவி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெயை வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் போதும், அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மசாலா. அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடேறி இருக்கும். அதில் வந்து மீனை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா பொடி நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிறும் தீயில் வச்சு நீங்கள் வந்து தக்காளி நல்லா கிரேவி ஆகணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட ஆரம்பிங்க. நல்லா வந்து கிரேவி ஆகணும், அந்தளவுக்கு டைம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா பொரிஞ்சு நமக்கு வந்துடும். இதை வந்து நம்ம கடாயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் 65 ஃபீலில் உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சு குழம்புல நீங்கள் வச்சு குழம்புல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை சிக்கன் குழம்பு மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ மசாலா சேர்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்க்குறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறோம். இல்லை கண்டிப்பாக குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்கணும். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் கலருக்கு சேர்க்குறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப நிறைய மீன் போட்டால் உங்களுக்கு சாப்பிடும் போது மூஞ்சால் அடிச்ச மாதிரி இருக்கும். குழம்பு உங்களுக்கு நிறைய கிடைக்காது. ஸோ ஒரு கிலோ மீன் எடுக்கிறீங்கன்னா அதில் அரை கிலோ மீன் நீங்கள் பொரிச்சு சேர்த்துக்கிட்டா போதும். மீதி வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ருங்க. அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து திக்காக தான் நமக்கு நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 கிளாஸ் கூட தண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து 4 முந்திரி 2 கசகசாவை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தேங்காய் பற்ற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தேங்காவை நான் நல்லா வந்து பீஸ் பண்ணிகிட்ருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு அரைச்சிட்டு இன்னும் ஒரு பொருள் இதோட சேர்க்க போகிறோம். அது என்னென்னா சும்மா ஒரு அரை கை அளவுக்கு உடச்ச கல்லையும் சேர்த்து நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையும் கொஞ்சம் ரிச்சான பேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து குழம்பு வந்து லைட்டாக கொதிக்கும் போதே சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் வந்து கொதிச்சுன்னா நீங்கள் பொரிச்ச தன்மை வந்து மீன்லேருந்து போயிடும். ஸோ சுமார் 2 கொதி வந்த உடனே நீங்கள் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜாரில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இந்த குழம்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கும் போது மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிலாம் வரணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் கலர்ற டைம் போதும். கொத்தமல்லியை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு மீனை வச்சு சிக்கன் குழம்பு ஸ்டைல் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இது பார்த்திங்கன்னா டிட்டோவாக உங்களுக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டும் அந்த மீன் சாப்பிடும் போது உங்களுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிக்கன் மாதிரியே வந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.